ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த சிப்பு பாட்டில் வந்ததுலேருந்து தான் நான் கரெக்டாக 3 லிட்டர்ஸ் இல்லைனா 2.25 லிட்டர் வரைக்கும் நான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக என்னோடய வாட்டர் இன்டேக் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்லணும் ப்ரெக்னென்சியில். ஹாய் ஹார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கிரனல்ஸ் லைஃப். யாராவது நியூவாக பார்க்குறீங்கன்னா யூர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இன்றைக்கி நான் செகண்ட் ட்ரைமஸ்டர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சர்விக்கல் சர்க்குலேஜ் சர்விக்கல் இன்சஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நிறையா ப்ரெக்னென்ட் விமன் கிட்ட இப்போ வந்து இருக்கிற ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்விக்கல்னால் எப்படி என்ன அதோட லென்த் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து தெரியாது, நான் அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா நம்ம யூட்ரஸ்க்கும் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கும் உள்ள அந்த லென்த் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து சர்விக்கல் ஏரியான்னு சொல்கிறோம். ஸோ அதோட லென்த் வந்து 3.5 சம்திங் 4-5 அந்த மாதிரி. ஐம் நாட் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியாது, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு லென்த்தில் வந்து இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் இஷ்யூ. ஏன்னா நம்ம பேபி பார்ன் ஆகும்போது தான் அது வந்து ஷார்ட் ஆகிட்டே வருமா. ஸோ 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஸோ ஓப்பன் ஆகும், சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது, பேபி வந்து வெளியே வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெக்னென்ட்டு எண்டில் தான் வந்துட்டு, அதாவது 9th மந்தில் தான் வந்துட்டு அந்த சர்விக்கல் லென்த் வந்து கம்மியாகணும். போக போக 2.5 to 1.5 அந்த மாதிரி கம்மியாகணுமா. எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் 4th மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 4th மந்தில் அது கொஞ்சம் வந்து இஷ்யூ ஆச்சு. அது எப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, சும்மா நார்மலாக 3rd மந்த் முடிச்சோன்னே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இனிமேல் ஜாலியாக சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் வந்து அப்போது மதர்-இன்-லா வீட்டில் தான் வந்து இருந்தோம் நாங்கள் 2 பேரும். அப்போ வந்து நைட்டு ஒரு 11:30 11:45 வந்து ஸ்டொமக் வந்து கொஞ்சம் வலிச்சுது. நார்மலாகவே அந்த ஃபஸ்ட்லேருந்தே வலிச்சுட்டு தான் இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் அப்டமன் பெயின் இருந்தது. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து தெரியும், என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயின் தான் இது என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நைட்டு 11:45 அப்படியே படுத்து என்னமோ பண்ணி தூங்கியாச்சு. மார்னிங் 7:30 நான் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து இப்படிலாம் விடக்கூடாது, என்னென்னு கேட்டணும் உடனேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, அவங்க வந்து இன்றைக்கி அவைலபிள் இல்லை, நாளைக்கே வந்துடுங்க பார்க்கணும் நேரில் அப்படின்ட்டாங்க. ஓகே ஃபைனு, 2 பேர் உடனே கிளம்பி போனால் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ ஸ்கேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே என்னோடய டாக்டர் ஃபேஸ் வந்து இப்படி அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறிட்டே இருந்துச்சு. எனக்கா அப்படியே உள்ள டென்ஷன் ஆகுது, என்னன்னு சொல்ல வேற மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த டைமில் படுத்துட்டு இருந்தேன். அப்புறமா வெளியே வந்ததுக்கப்புறம் என்னையும் சந்துருவையும் கூப்பிட்டு இது வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும், அது இந்த சென்டிமீட்டர் இல்லை, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அது வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லவே மைண்டில் எதுவுமே இல்லை, மைண்ட் பிளாங்க் ஆகிடுச்சு எனக்கு, என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது வந்து எண்டில் தான் இருக்கணும், இது வந்து பேபி பார்ன் ஆகும்போது இருக்கிறது, இப்போ இருந்ததுன்னா அது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து வந்துடுங்க. மெயினாக அங்கே நாங்கள் வந்து ஆக்சுவலி இந்த டாக்டர் வந்து கிளினிக்கில் தான் வந்து நாங்கள் பார்த்துட்ருப்போம் முன்னாடியெல்லாம். மெயினாக நான் என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னு சொல்லவே இல்லை, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் தான் வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து ஒரு பெரிய ஸ்கேனிங் மெஷின் இருக்குது, ரொம்ப வந்து அட்வான்ஸ்டு. ஸோ அதில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக தெரியும். இதில் வந்து கொஞ்சம் இப்படி காட்டுது, இது வந்து மேபி போயிடலாம், இல்லை வந்து இருந்தால் நாளைக்கே வந்து நான் உங்களை விட மாட்டேன், அட்மிட் ஆகிக்கணும், ஹாவ் டு கோ த்ரூ அண்டர் சர்விக்கல் சூச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னாவும் எனக்கு என்னென்னு தெரில, இவங்களுக்கும் என்னென்னு தெரில, எனக்கும் என்னென்னு தெரில. சர்விக்கல் சூச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சூச்சர் போடுறது, அதாவது ஸ்டிச்சிங் பண்ணி அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அது ஒன்று இருக்குது. ஸோ அது பண்ணணும், அது பண்ணால் தான் வந்துட்டு பேபி ஹோல்ட் ஆவாங்க அப்படின்ட்டாங்க. வெளியே வர எனக்கு இப்படி இருக்குது, கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அந்த டைம் ஆயிடுச்சு. அந்த அன்னைக்கே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, சம்திங் ஏதோ ப்ரோஜெஸ்டரோன் சம்திங் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அந்த அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அன்னைக்கு ஒன்று போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங் 8 o'clock யூ ஹாவ் டு பி தேர் இன் ராமகிருஷ்ணா அண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் சரின்னு போய் பண்ணிட்டு அந்த 1.5 hours வெயிட்டிங் பீரியட் இருக்குது பாருங்கள்,
ஐயோ எக்ஸாம் டைம் மாதிரியே இருந்தது. எனக்கு எக்ஸாம் டைம் விட ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் 2 பேரும். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே முருகன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வேண்டிட்டு அப்பா ஆண்டவா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். இப்போ வந்து நான் சிரிச்சிட்டே சொல்கிறேன். அப்போ வந்து லிட்ரலி என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. என்ன சமாளிக்கிறது அவங்களால முடியல, அவங்கள சமாளிக்க என்னால் முடியலை, அந்தளவுக்கு இருந்தது. அப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். யாருக்கிட்டையும் சொல்லலை மேக்ஸ். உடனே நாங்கள் வந்து ரிவீல் பண்ணல, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் போனோன்னையும் பார்த்தோன்னையும் பார்த்தா உடனே டாக்டர் வந்து ஒரு ஸ்மைல், ஒன்றும் இல்லைடா நார்மல் ஆயிடுச்சு இப்போது, ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி வந்துட்டு உடனே க்ளோஸ் ஆயிரும், உங்களுக்கு அந்த மாதிரி தான் இப்போ வந்து லென்த்தெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ கிடையாது, இப்போதைக்கு அந்த அந்த சூச்சு ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னாங்க. சூச்சு ப்ரொசீஜரில் என்ன ஒரு மெயினான இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் சூச்சர் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நகர முடியாது. வண்டி பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் ரூம் போகலாம், வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிட்டு கிச்சன் போய் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம், இவ்வளோ தான் இருக்கணுமா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கும் ப்ரெக்னென்சி ஜேர்னியே. அது மட்டும் நடந்துருந்ததுன்னா லிட்ரலி சொல்லப்போனால். பட் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ்க்கு கண்டிப்பாக ஃபுல் ரெஸ்ட்டு, நோ வாக்கிங், கொஞ்சம் கூட வாக்கிங்கே வேணாம், ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு ரெஸ்ட்டில் இருந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. ஒரு 10 டேஸ்க்கு தொடர்ந்து இன்ஜெக்ஷன் ஹிப்பில் வந்து 2 பக்கம் மாற்றி மாற்றி ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா என்ன ஒன்று எனக்கு ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, அந்த காலில் போடுற அது ஒரு ஆயில் பேஸ்டான ஒரு இன்ஜெக்ஷன். அது அப்படிதான் சொன்னாங்க. எங்கள் பக்கத்து வீட்லேயே வந்து ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அந்த அக்கா தான் வந்து எனக்கு காட் மாதிரி அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வீட்டுக்கே வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர் அப்போ போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எனக்கு லெக் கிராம்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். லெக் கிராம்ஸ்னால் அது சொல்லவே முடியாது. நான் வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, கால் இழுத்துக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தான் எல்லாத்துட்டையும் பேசுவேன். எனக்கு கால் இழுத்துக்குது அப்படின்னா, என்னால் அந்த டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து வெளியே இருந்த டைமில் கூட அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அப்படியே இருந்த இடத்துலேயே உட்காந்துருவேன் எங்கே இருந்தாலுமே. ஈவன் என்ன டிமார்ட்டில் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்கள் ஒரு நாள் போனப்போ டக்குனே அப்படியே எல்லோரும் இருக்காங்க, நான் அப்படியே அங்கே உட்காந்துட்டேன், அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து அந்த இது மட்டும் என்னால் தாங்கவே முடியல. லிட்ரலி சொல்லப்போனால் எனக்கு கால் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ வரைக்குமே அந்த இஷ்யூ இருக்குது. பட் இப்போ ஓரளவுக்கு மாடரேட் ஆச்சு. அதுக்கும் நான் டேப்லெட் எடுத்தேன் டாக்டர்கிட்ட சொல்லி, அதுவும் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க அவங்க. 1 செகண்ட், ரொம்ப மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, அந்த இது இருந்துச்சு. அந்த 10 டேஸ் போட்டக்கப்புறமா ஒரு 5 டேஸ் கழித்து வந்து அகெயின் டாக்டர் கன்சல்டேஷன் இருந்தது. அந்த அப்டாமினல் பெயினுக்கு இன்னொரு ரீசன் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லை, ஆனால் அப்டாமினல் பெயின் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடிஐ வந்துச்சு, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அது எதனால அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஒன்று சொல்லியிருந்தேன், வாட்டர் இன்டேக்கே நான் பண்ணலைங்க 1/2 லிட்டருக்கு மேலே அப்படின்னு. அந்த ஒரே ரீசன் தான். வெளியே வந்து என்ன சொல்கிறது, வெளியே கரெக்டாக போகாமல் இருந்ததுனால அந்த உள்ளுக்குள்ள வந்து இன்ஃபெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த பெயின் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான ஏதோ ஒரு பாக்டீரியான்னு சொல்லி சொன்னாங்க. நார்மலாக வந்து ஈகோலை இருக்கும், அது இல்லை. நான் கீழே வந்து போடுறேன், இது என்னென்னு பார்த்துக்கோங்க நீங்கள். எனக்கு அது பேர் கரெக்டாக தெரியல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்கும். அந்த இது வந்து இருக்கக்கூடாதுடா, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குண்டு டாமாலும் தூக்கி மண்டலில் போட்டாங்க டாக்டர். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் வந்து சொன்னாங்க அவங்களே. அங்கே ஆல்ரெடி வந்து யூரின் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருந்தோம், அதை வந்து ஃபோனில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு இது இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெயின் இருக்குது, இதுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் அதுக்கு டேப்லெட்ஸு, அதுக்கு ஒரு சிரப்பு, டெய்லி வாட்டரில் கலந்து குடிக்கிறது, அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் போச்சு. அது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ், அதில் ஒரு 2 வீக்ஸ் இது ஒரு 10 டேஸ் ஹிப் இன்ஜெக்ஷன் போயிட்டு இருந்தது. அது கூட சைட் பை சைடாக இதோட மெடிசன்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அகைன் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாங்க. நார்மல் யூரின் டெஸ்ட் இல்லை, இது பேர் கல்ச்சர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும் நமக்கு ரிசல்ட் வரக்கு. அது வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் வந்து போயிருக்கணும், கண்டிப்பாக ஃபுல்லாக போயிருக்கணும். எனக்கு வந்து 50,000 என்னமோ இருந்தது, 75,000 அந்த கவுண்ட் வந்துருந்தது.
1 லேக்குக்கு மேலே போனால் கண்டிப்பாக இஷ்யூ ஆகிருக்கும், உள்ளெல்லாம் போயிருக்கும் அப்படின்னாங்க. அது கம்மியாக இருந்தனால தேங்க் காட் எனக்கு வந்து அந்த இதுலேயும் இஷ்யூ ஆகாமல் அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. அது முடிச்சோன்னே ஈக்குவலையும் இருந்தது. ஈக்குவலைக்கும் வந்து வாட்டர் நிறைய குடிச்சு நீங்கள் வந்து ட்ரைன் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ வந்து சரியாயிரும். நாங்கள் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் வாட்டர் குடிக்கிறது. 3 liters ஆஃப் வாட்டர் வந்து சடனாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் பண்ண தப்பு தயவு செஞ்சு யாராவது இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க பண்ணிடாதீங்க. அவங்களோட அக்காவோ தங்கச்சியோ ஃப்ரெண்டோ யாராவது ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி டைமில் வாட்டர் குடிக்காமல் இருக்காங்கன்னா எதாச்சி பண்ணி ஒரு பாட்டில் புதுசாக வாங்கி கூட நீங்கள் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணிங்க. குழந்த மாதிரி தான் அந்த டைமில் எனக்கு லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு. வாட்டரில் என்னால் எவ்வளோ குடிக்கிறேன் என்னன்னே எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அப்புறம் ஒரு 1.5 லிட்டர் பாட்டிலு, 2 லிட்டர் பாட்டிலு, 1 லிட்டர் பாட்டில், அந்த மாதிரி வீட்டில் ஒரு 4 பாட்டில் அந்த டைம்லேயே வாங்கிட்டோம். வாங்கி அதை ஊற்றி குடிச்சிக்கிட்டே அதை ஒரு மைண்ட் ஃபுல்லாக அதை வந்து கால்குலேட் பண்ணி அந்த டைமில் எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணி கரெக்டாச்சு. அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிருந்தது யூட்ரஸ்குள்ளே அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரம்மா. ஸோ அதெல்லாம் தேங்க் காட் நடக்கலை. முருகன் வந்து கைவிடாமல் காப்பாற்றி விட்டார் அந்த டைம்லேயும். ஸோ அந்த 4th month ஃபுல்லாக எனக்கு இந்த இஷ்யூவில் தான் போச்சு. அப்புறம் 5th month ஸ்டார்டிங்கில் போனதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்தப்போ எல்லாமே இப்போ நார்மலாக இருக்குது, ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருக்கலாம், நார்மலாக சாப்பிட்லாம், வாட்டர் இன்டேக் மட்டும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அந்த ப்ரொஜெஸ்டரோன் இன்ஜெக்ஷனும் போதும், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். அதோட ஹாப்பியாக 5th month நான் காலடி வச்சேன். ஸோ 5th monthலேருந்து 2nd trimester நான் எடுத்துக்கிட்டேன். 4th month நான் கணக்குலேயே வைக்கல. அது மாதிரி அந்த 4th month ஃபுல்லாக எனக்கு வந்து டென்ஷனாக தான் போச்சு. 5th monthல 2nd trimester என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது 2nd trimester ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் போட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் நான் பண்ண விஷயம் எல்லாம், நான் சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கு பர்சனலாக நடந்தது. இது மூலிமா இவங்களுக்கு இப்படி இருந்துச்சு, இவங்க இந்த வாட்டர் குடித்தாங்க அதனால சரியாச்சு, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. ப்ரெக்னென்சியில் அது ஒன்று மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலுமே. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னா நான் பின்னாடி டாக்டர்கிட்ட அவ்வளோ பேசி அது தெரிஞ்சதுனால இந்த இஷ்யூலாம் எனக்கு வந்ததுன்னு நான் உங்ககிட்ட ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இது எந்த விதத்துலேயுமே வந்துட்டு இது க்யூராக இருக்குங்க நீங்கள் இதை பண்ணுங்கள், இது க்யூராக இருக்குங்க நீங்கள் இதை பண்ணுங்கள், சர்விக்கல் இன்சஃபிஷியன்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் எடுத்தால் சரியாக போயிருங்க அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லவில்லை. எனக்கு நடந்தது, நான் என்ன கோ த்ரூ பண்ணேங்கிறது மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு கன்க்ளூஷன் வீடியோவோ இல்லை சொல்யூஷன் வீடியோவோ கிடையாது. இதை நான் ஸ்ட்ராங்காக இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். அண்டு இதை பற்றி நான் எவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக இந்த 2 விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு என்னென்னமோ இஷ்யூஸ் வந்து இருக்குது. எனக்கு இதான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமு. நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் என்ன நான் கோ த்ரூ பண்ணேன், என்ன ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ எம் ஓப்பன் டு டாக். என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி நெருங்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நான் வந்து பண்ணிடுவேன். எப்படியும் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணிடுறேன். இது வந்து கண்டிப்பாக எடிட் இல்லாமல் தான் வரும், அப்படியே தான் வந்து போட்டிருப்பேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அண்டு இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்க, இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. Bye bye.